அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கற்பவை கற்றபின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் இயல் 2 முதல் ஒரு பகுதி ஒரு வினாவுக்குரிய வினாவும் விடையும் பார்த்தோம். அடுத்து அதில் இருக்கக்கூடிய 2வது வினாக்கள் உரைநடை பாடம். 17ஆம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தையாக திகழும் தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காட்சியளிப்பதன் காரணங்களையும் தீர்வுகளையும் கலந்துரையாடுக. கலந்துரையாடுதல் என்பது மாணவிகள் இருவர் கலந்துரையாடுவதைப் போல அமைந்திருக்கின்ற பகுதி. மஞ்சு: ஹை ஸ்வேதா, எப்படி இருக்க? ஸ்வேதா: ஹை மஞ்சு, நான் நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆச்சே. நீ எங்கே போயிருந்த? நாங்கள் குடும்பத்துடன் டெல்லி மற்றும் ஆக்ராவிற்கு சுற்றுலா போயிருந்தோம். ஓ அப்படியா, சரி. உலக அதிசயமாக இருக்கும் தாஜ்மஹாலை பார்த்தாயா? ஆம், பார்த்தோம். அது மறக்க முடியாத அனுபவம். ஆனால் இப்போ வெள்ளை தாஜ்மஹால் மஞ்சள் பழுப்பு நிறத்தில் மாறி மாறி காட்சியளிக்கின்றது. அடடே, நீ சொல்வது ஆச்சரியமாக இருக்கு. இதற்கு காரணம் என்ன மஞ்சு? வேறொன்றும் இல்லை, நாம் உண்டாக்கிய மாசுதான் காரணம். புரியலையே, கொஞ்சம் புரியும்படியாக சொல்லு மஞ்சு. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மாசு காற்றில் கலந்து வெள்ளை பளிங்கு கற்களுடன் வேதிவினை புரிந்து அதன் நிறத்தை மங்கச் செய்கிறது. இதற்கு முக்கிய காரணம் எரிபொருள்களால் உண்டாகும் கார்பன் கொண்ட புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் மாசு போன்றவைகள் ஆகும். மிகவும் அதிர்ச்சியாக உள்ளது மஞ்சு. பல 100 ஆண்டுகள் கம்பீரமாக பிரகாசமாக தாஜ்மஹால் இன்று தன் ஒளியிழந்து காணப்படுவதற்கு நாமும் ஒரு காரணம்தானே. சரி, இப்பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? நல்லா கேட்ட ஸ்வேதா, இது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அனைவரும் இனி வரும் காலங்களில் பசுமை எரிபொருள்களை பயன்படுத்த வேண்டும். தொழிற்சாலைகளை கண்காணித்து அவை வெளியிடும் மாசை கட்டுப்படுத்த வேண்டும். பட்டாசு வெடித்தல், குப்பைகளை எரித்தல் போன்ற காற்றை மாசுபடுத்தும் செயல்களை செய்யக்கூடாது. இதை அனைவரும் கடைபிடித்தால் உலக அதிசயமாக திகழும் தாஜ்மஹாலை நாம் பாதுகாக்க முடியும். நல்லது, இதை நாமும் அனைவருக்கும் எடுத்துரைப்போம். காசு மாற்றை குறைப்போம், தூய காற்றை பெறுவோம். காசு மாற்றை ஒழிப்போம், தூய காற்றை பெறுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.